இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க ஒர்க் பண்ண அந்த 11 ஹீரோக்கள்ல உங்களுக்கு இப்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க யார்? மேடி ஜி அடிம்ப முத இடத்துக்கு நம்ம தான் ஜி. நம்ம வரோம், தூக்குறோம், செய்கிறோம். மோர் பாசிட்டிவ் ஹிட் படம் கொடுத்துக்கிட்டே வந்த லிங்குசாமி ஒரு நீண்ட இடைவெளியை ஏன் எடுத்துக்கொள்கிறார்? இப்போதான் டைரக்டர்கிட்ட சொல்லுங்க, இந்த விஷயம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கெட்டப்பில் வரலாமா, இந்த மாதிரி கொஞ்சம் பேசலாமாம்பாங்க. அப்போல்லாம் கோவம் வந்துடும். என் கேரக்டரை நீங்கள் அப்படி பில்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் நடக்க வைக்காதீங்க, அந்த மரியாதை போயிடும். ஒரு புடவை அப்படி சுற்றி நின்னா போதும், 3 பேர் டப்புன்னு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ரெடி சார் அது வந்து நிற்கும். டைமிங் அவங்கள எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே பிடிக்கும். எல்லாத்தையுமே சொல்லி எனக்கு பிடிக்குங்கிற தகவல் எனக்கு முன்னாடி அவங்களுக்கு போயிடுச்சு. லிங்கு, நான் ஒரு படம் உங்களுக்கு எடுத்து கொடுத்தா உங்களுடைய பிரச்சனை தீரும்னா நான் எதுவுமே பேசாமல் உங்களுக்கு படம் பண்ண தயாராக இருக்கேன்னு சொன்னார். இப்போ ஒரு பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கேன். மகாபாரதம், அபிமன்யு அர்ஜுனன் 2 பார்ட்டு. நான் ஒரு 3 பேரை சொல்ல போறேன். அவங்களை குறித்த உங்களுடைய மனப்பதிவுகளை நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா, நீங்க ஓப்பனிங் கொடுத்த பையா படத்துல தமன்னா, அப்புறமா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தோழின்னு நீங்க சொல்ற நாங்க கேள்விப்படுற கீர்த்தி சுரேஷ். மீரா ஜாஸ்மின் விட்டீங்க, இருக்கட்டும். கீர்த்தி சுரேஷ் வந்து இதை நான் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், அவர் இன்டர்வியூலாம் சொல்லிட்டாரு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பயங்கர கமெண்ட் அடிக்கும், பயங்கர சென்ஸ், கவிதை எழுதுவாங்க, பயங்கர நாலேஜ். நான் ஒன்று சொன்னால் அதுக்கு பதில் ஒன்று சொல்லணும், திருப்பி போடணும். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் 2 பேருக்குள்ள. ஒரு சிலரோட தான் படம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நட்பு தொடரும்ல. அப்படி ஸ்கூல் டயத்துலேருந்து அவருக்கு ஒரு லவ். அந்த பையன்தான் இன்னைக்கு மாப்பிள்ளை. சூப்பர் பையன், தட்டில்னு பேர், எனக்கு தெரியும் நல்லா. கீர்த்தி சுரேஷ்னு ஒரு இப்போ இருக்காங்கள ஒருத்தங்க, அவங்களை உருவாக்குனது அந்த பையன். கான்ஃபிடென்ட் கொடுத்து நீ வருவேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அவங்கள தான் பாருங்கள். மகாநடி மாதிரி படம் இவ்வளோ பெரிய உயரம், இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு மறக்காமல் அவங்க அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 நாள் கோவாவில் கல்யாணம் நடந்துச்சு. முழுக்க நானும் கூட இருந்தேன். ரொம்ப முக்கியமானவங்கள தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் என்னையும் கூப்பிட்டாங்க. என்னை ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு அனுப்புகிற ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்குது, நர்மதா ஸ்வீட்னு அதுக்கு பேர். ஏன்னா முத எனக்கு கொடுத்த அவங்க பேரே வச்சுட்டேன் அதுக்கு. அந்த ஸ்வீட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் அந்த தட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் கிஃப்டாகவே எடுத்துகிட்டு போனேன் இங்கேருந்து. வீட்டிலேருந்து ஒரு 6 பேர் செய்யணும், அதை ஒரு ஆள் செய்ய முடியாது. அது ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். அதை அவங்களுக்காக பண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பிடிக்கும் கீர்த்தி சுரேஷை. வேறு யாரை கேட்டீங்க? தமன்னா சின்சியர். அப்போது நம்ம படம் நடிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 19-20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி முதல்ல பண்ண வேண்டியது நயன்தாரா தான் பண்ண வேண்டியது. லாஸ்ட் மினிட்ல ஏதோ சின்னதாக எனக்கும் அவங்களுக்கும் சரியாக ஒரு விஷயம் இதானதுனால தமன்னா ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த கார் படம் ரோடு எல்லா இடத்துலையும் கேரவேன்லாம் கொண்டு வர முடியாது, எல்லா இடத்துலையும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சௌகரியங்கள்லாம் இருக்காது. வெறுமனே சொல்லலை, லைட் போயிடும் உடனே பண்ணணும்னு நினச்சா ஒரு புடவை அப்படி சுற்றி நின்னா போதும், 3 பேர் டப்புன்னு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும். ரெடி சார் அது வந்து நிற்கும். டைமிங் அப்படி இருக்கும். நான் சொல்லுவேன், நீ வந்து பாரு கரீனா கபூர் மாதிரி வருவேன்னு சொன்னேன். அப்போ நீ இந்த சினிமாவில் நீ ரொம்ப நாள் இருப்ப, உன்னோட சின்சியாரிட்டிக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வர மாட்டாங்க. அவ்வளோ எனர்ஜியோடு இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு. அப்படி தான் அந்த படத்தில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுடைய. இன்றைக்கும் ஜெயிலரில் அந்த சாங்கு அந்த ப்ரெசன்ட்டில் இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கும் அந்த லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க பேசுவாங்க. பையன் ரீரிலீஸ் ஆனப்போ வீட்டுக்கு போய் ஒரு பக்கே கொடுத்து என் மேலே பெரிய மரியாதை. அவங்களோட ஒரு சிஸ்டத்தில் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து நம்ம மெடிடேஷன் பற்றிலாம் அவன்கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அனுஷ்கா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி. அவங்களோட நான் படம் பண்ணல, ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே பிடிக்கும். எனக்கு பிடிக்குங்கிறத பிருந்தா மாஸ்டர்கிட்ட, கார்த்தி நம்ம ஆர்டிஸ்ட் கார்த்தி, நம்ம பையா கார்த்திகிட்ட எல்லாத்தையுமே சொல்லி எனக்கு பிடிக்குங்கிற தகவல் எனக்கு முன்னாடி அவங்களுக்கு போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்களை பற்றியே பேசிட்டு இருக்கான்னு
தகவல் கொடுக்குறது அதுக்காக தானே. பிருந்தா மாஸ்டர் போய் ஸ்பாட்ல போய் சொல்றது, அது மாதிரி ஆர்யா, கார்த்தி இவங்கெல்லாம் மூலமா எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தாங்க சொல்லிட்டு இருப்பாருன்னு போய் தகவல் போயிடுச்சு. நான் அவங்க சந்திக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இந்த பார்க் ஹோட்டல்ல சிங்கம் ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க. எனக்கு அப்படியே பதறுது அவங்கள பார்த்தோன்னே. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உண்மையிலேயே. பார்த்தா கார்த்தி சொல்கிறா அப்படி, சந்தோஷமா சார், இத்தனை நாள் உங்களை பற்றியே சொல்லிட்டு இருந்தீங்க, நேரடியாக பார்த்தீங்களேன்னு சொல்லி. பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு பேச்சு கூட வர மாட்டேங்குது. சரிட்டு அவங்க போயிட்டாங்க. போய் அவங்க உட்காந்துட்டாங்க. நான் போய் தட்டு எடுக்கிறேன். தட்டை கீழே போட்டேன் தவறி. அவங்க திரும்பி பார்த்தாங்க. உனக்காக தான் போட்டேன்னு சொன்னேன். அவங்களுக்கு எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஒரு மாண்டே ஷார்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சு படத்தில் ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக நிறைய அவங்களுக்கு பேட்டை படத்தில் நடிக்க வேண்டியது மிஸ் ஆச்சு. அமலா பால் கேரக்டர் பண்ண வேண்டியது பண்ண முடியாமல் போச்சு. இருந்தாலும் குட் மார்னிங் குட் நைட்டு போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு நட்பாக தான், அன்போட. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முக்கியமான ஒரு அவங்க லைஃப்பில் எதை தொட்டாலும் நான் இருக்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்படி ஒரு நட்பு இப்படி இருக்கும். அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு பேர் அன்பு, அது வந்து எந்த வித கல்மிஷம் இல்லாத, அது என்ன வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியாது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அவங்களோட. ஆனந்தம் முதல் அஞ்சான் வரைக்கும் 8 படம், 11 ஹீரோக்கள். இன்னைக்கு இளைய ஹீரோக்களோட உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கு? அவங்களை எப்படி பார்க்குறீங்க? நல்ல ரொம்ப புதுசாக நிறைய வந்துட்டாங்க. அதில் பர்டிகுலர் சிவகார்த்திகேயன் இந்த ரூம் தான், அங்கே தான் அவர் உட்காந்துருக்கா, நான் இங்கே இருக்கேன். வலக்கையன் படத்துக்காக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்காக போய் பார்க்கறதுக்காக வந்தவர். அந்த டைரக்டருடைய படமே ரிலீஸ் ஆகலை. ஒருத்தன் பாருங்கள் எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார்னு. மிகப்பெரிய வளர்ச்சி, ரொம்ப அற்புதமாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கவின் நல்லா பண்ணுறாங்க. மணிகண்டன் அற்புதமாக வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் ரைட்டராகவும் இருக்கிறதுனால விக்ரம் வேதாளெல்லாம் டைலாக்ல இருக்காரு, சூப்பராக பண்ணுறாங்க. குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வர், தொடர்ந்து நம்ம பையன் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கா, அப்படி இன்னும் நல்ல இடத்துக்கு போய் சேருவாங்க. அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. லவ் டுடே ஹீரோ அவங்களும் பெரிய கான்ஃபிடென்ட். கல்லூரியில் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் தான் அவார்டு தரேன் அவருக்கு. ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சி அவரும். தனுஷ் எல்லாம் வந்த புதுசில் வந்து எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக இருக்காங்க. வேற புதுசாக வந்தவங்களை வேற யார் இருக்காங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னா அதை பற்றி சொல்கிறேன். வேற யாருன்னு எனக்கு நீங்கள் ஒர்க் பண்ண அந்த 11 ஹீரோக்களில் உங்களுக்கு இப்போ ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க யார்? மேடி எப்பயுமே எது சார்பாகவும் பேசிகிட்டு இருப்போம். மாதவன் சார் கூட எந்த நேரத்துலையும் இந்த 11 மணியோ 12 மணியோ அந்த உலகத்தில் எந்த மூலையில் அவர் இருந்தாலும் சரி தான், நான் ஃபோன் பண்ண எடுத்துருவாங்க. பயங்கர நாலேஜ், சினிமா ஆர்வம். அவர் எந்த படம் பண்ணாலும் அவர் படம் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கான இதெல்லாம் ட்ரெயிலர் எனக்கு அனுப்பிடுவார். அதே மாதிரி நான் எதாவது புதுசாக எதாவது பண்ண போகிறேன்னு சொன்னாலும் பேசுவேன். பயங்கர தொடர்பு இருக்குது மேடி. அது மாதிரி கார்த்தி சார் எப்போ ஃபோன் பண்ணாலுமே நானும் அவரும் சந்திச்சிருவோம். சூர்யா சாரை வந்து எல்லா விழாக்களையுமே எங்கே பார்த்தாலுமே அவரும் என் மேலே பெரிய பேரன்போடு தான் இருப்பார். விஷால், மம்முடி சாருக்கு வேற யாராவது கதை சொல்லணும்னு சொன்னா கூட நான் ஃபோன் பண்ண வர சொல்லு தம்பி அப்படின்ட்டுவாரு. இலக்கியம் பேசலாம் மம்முடி சாரோட. அந்த ஊர்ல வந்த மிக முக்கியமான கவிதைகள் எனக்கு வந்து அனுப்பி வைப்பாரு. நீண்ட கவிதை சமயத்தில் ஒன்று அனுப்புனாரு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. விக்ரம் சார் வண்டி தொடர்புல பெருசா இல்லை. ஆனால் எப்பயாவது நல்லா அவருடைய விஷயங்களை எதாவது பார்த்துட்டேன்னா கூட இருக்கிற அந்த கலை, அந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் அனுப்புவேன் சாருக்கு வந்து இந்த தகவலை சொல்லுன்னு. சங்கர் சார் வீட்டில் முக்கியமான பார்ட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது வருவாங்க. சாரி லிங்க்ஸ் அப்போ வந்து பேச முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப மனசோட பேசுவார். என் மேலே பெரிய அன்போடு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அஜித் சாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமாம். இப்போ அஜித் சார் வந்து சினிமா தாண்டி இப்போ மோட்டார் இந்த ரேஸ் அதிலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட பத்மபூஷன் விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அஜித் அவருடைய விஷயங்கள், ஆனா நீங்க பார்த்த அஜித் அவருடைய விஷயங்கள் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஒப்புமைப்படுத்தி சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற அஜித் என்னவோ அதை அவர் அன்னைக்கு சொல்லிட்டாரு. யாரு? அஜித் சார். தேவாவே சொன்னாங்கிற மாதிரி. கேரவன்ல உட்காந்து பேசும்போது பட ஷூட்டிங் டயத்துல ஜி
நம்ம தான் ஜி. நம்மளுக்கு என்ன அதிகப்படியாக கூட தெரியும், என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ பேசுகிறேன்ல, ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பார்க்குறதுக்கு. கான்ஃபிடென்ட்டுங்கிறது சொல்கிறவங்க மட்டும் தான் தெரியும். ஏன்னா அப்போவே சொல்லுவார், ஜே அப்படிம்பார், இடத்துக்கு நம்ம தான் ஜே, நம்ம வரோம், தூக்குறோம், செய்கிறோம், மோர் பாசிட்டிவ். ஓகே, ஒரு ட்ரீம்லேயே இருப்பார், அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பார். அது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் மாதிரி அவருக்கு வந்து என்னென்னா, நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேருவோம், நமக்கான இடம் இருக்குன்னு. அவர்கிட்ட இருக்கிற வாய்ஸ், அந்த லுக்கு நம்ப மாட்டீங்க. நான் அப்போவே சொல்லியிருக்கேன், நீ எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லுவேன். ஜி என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க பார். இல்லைங்க, பொறாமைக்கு அப்பாற்பட்ட ஒரு லுக்கில் இருக்கீங்க. 2 பிடிக்கும் நம்ம ஆட்களுக்கு எப்பயும். ஒன்று தன்னை மாதிரி இருந்தால் பிடிக்கும், இல்லை அந்த தாண்டி போயிடணும், அந்த ரவுண்ட்லேருந்து தள்ளி போயிடணும். அந்த மாதிரி ஆட்களை அது வந்து கணக்கே போடாத ஒரு இடத்துல இருக்கிறவங்க. அது எப்பயுமே அது என்னமோ தெரில, அவருக்கு வந்து என்னன்னா, அங்கே பவன் கல்யாண் அங்கே தெலுங்குல என்னமோ தெரில, அது பிளைண்டாக வந்து நிற்பாங்க, உசுரே கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு ஃபேன்ஸ் அமைகிறது வந்து சான்ஸே இல்லை. இவ்வளவுக்கும் முழுக்க முழுக்க சினிமாக்குள்ளேயே கிடக்குன்னு விக்ரம் சார் மாதிரியோ சூர்யா சார் மாதிரியோ கிடக்கிறதும் கிடையாது. என்ன வேணுமோ அதுக்காக இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. சினிமா அப்படியே வந்து அது ப்ரொஃபஷனலாக பார்க்குறாரு. அதை ஒரு ஆஃபீஸர் மாதிரி வர்றாரு, அந்த டை கட்டிட்டு வந்து வரும்போது பார்த்தா இது சினிமா நடிகரார் அவர், இல்லை வேறு கார்பரேஷன் சிஇஓ மாதிரி இருக்காருங்க மாதிரி தோணும். ஆனால் அந்த வேலையில் இருக்கும்போது அதில் மட்டுமே இருப்பார். டப்பிங்கில் 18 தடவை 20 தடவை 50 தடவை பேச சொன்னாலும் பேசுவார். ஒரு சீனை எடுத்து சீனை திருப்பி எடுத்தா கூட கேன்னு கேட்க மாட்டார். ஓகே, அவர் ஏதோ கேட்குறாரு எடுக்கிறாரு, அப்படி ஒப்படைச்சிடுவார். இப்போ கார் ரேஸ் போனாலும் அப்படிதான் பாருங்க. எப்படி ஒரு ஓப்பனிங், இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்படி ஒரு ஓப்பனிங் எந்த ஹீரோவுக்கு இருக்கும்? அது அவர் என்ன நினைச்சாரோ அந்த இடத்துக்கு அடைஞ்சிட்டாரு. அது அவருக்கு எப்பயுமே இருக்கும். இந்த எல்லா ஹீரோஸ் பற்றி சொல்லும்போது அஜித் சார் நான் மிஸ் பண்ணிட்டேன். என் டச்சில் இல்லை அஜித் சார், என் கூட நிறைய பெருசாக டச்சில் இல்லை. எப்பயாவது ஏர்போர்ட்லேயோ வேற ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போகிறப்போ அவர் ஷூட்டிங்கில் இருந்தார்னா சத்தியமாக சார் நம்ப மாட்டீங்க, ஸோ யாரையா கூப்பிடுவார், லிங்கு சாமி பற்றி சொன்னானா நீங்கள் சொல்லுங்கள், அவர் மாதிரி நடந்து காட்டினானா, அவர் எப்படி கை வச்சிருப்பாருன்னு சொன்னானா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம இல்லாட்டினாலும் நம்மளை பற்றியான ஒரு நினப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது ஆனந்தம், பையா, ரன், சண்டைக்கோழி, அப்படி ஒரு ஹிட் படம் கொடுத்துக்கிட்டே வந்த லிங்குசாமி ஒரு நீண்ட இடைவெளியை ஏன் எடுத்துக்கொள்கிறார் இப்போதான்? அதாவது இல்ல அப்படிதானா அது? அதாவது சில பேர் இருப்பாங்க, அது முழுக்க பண்ணிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க, அப்படியா? இல்ல அடுத்த ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பரேஷன், என்ன காரணம் இவ்வளவு பெரிய இடைவெளி வேணுமா? கரெக்டு தான். இடையில ஒரு படம் வந்து நம்ம வாரியர்னு ஒரு படம் தெலுங்குல பண்ண இப்போ ஒரு பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கேன். மகாபாரதம், அபிமன்யு அர்ஜுனன் 2 பார்ட்டு. அந்த கதை ஆல்ரெடி எழுதின கதை தான். ஆனால் நம்ம எப்படி எடுக்க போகிறோங்கிறதுக்கு ஒரு கதை எழுதணும், அதை எழுதி முடிச்சாச்சு. சாய் மதாபுரான்னு ஒரு ரைட்ரு. இன்னைக்கு பாலகிருஷ்ணன் சாரோட மீட்டிங் 5 மணிக்கு அவர் போகிறாரு, சொல்ல போகிறார் கதை. அந்த படம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் யாரும் எடுக்கலை. பாம்பே ப்ரொடியூசர்ஸு, சாஜித் குருசின்னு ஒரு ப்ரொடியூசர், 700 crores பட்ஜெட் 2 பார்ட்டுக்கு. இதுக்கு ஆர்டிஸ்ட்லாம் அமைஞ்சு இது வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு 6 லட்சம் பேர் ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த உலகத்தை உருவாக்க முடியும். அதுக்கான எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லா சௌகரியங்களும் வந்துருச்சு. அன்னைக்கு நம்ம பிஆர் சோப்ரா அவங்க பண்ண அந்த மகாபாரதம் நம்ம வீட்டில் வரும்போது சூடெல்லாம் காட்டி பார்ப்போமே, மகாபாரதம்னு எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து நான் சொல்லி அந்த விராட பருவம், அந்த மறைஞ்சிவா, அந்த இதெல்லாம் அப்படி பெருங்கனவு எனக்கு. அந்த மாதிரி வேலை நம்ம கையில் வந்திருக்குங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த ஒர்க்கை நோக்கி தான் இத்தனை நாள் இருக்கும். அதுக்கான கேப் தான் இது. தொடங்கியாச்சுன்னா ஒரு 2 வருஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கான ஒர்க்கில் இருக்கேன். அது ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு படம் அதுக்கான 2 கதை 3 கதை இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான ஒர்க்கும் போகுது. ஏதோ ஒரு படம் கூடிய சீக்கிரம் நடக்கும். படங்களை தயாரிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட துறையில் இதுவரைக்கும் நீங்க இப்படி யோசிச்சது உண்டா? எல்லாத்தையும் கதாநாயகர்கள் அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அப்போ படைப்பாளருக்கான இடம் எது? ஒரு காலகட்டத்துல படைப்பாளர்களிடத்தில் செங்கோல் இருந்தது. இன்னைக்கு அது கலைஞர்கள்கிட்ட மாறி இருக்கு.
நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரில எனக்கு எப்படின்னா, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரில. என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ வச்சு படம் பண்ணாலும், ஹீரோயிசமான படம் பண்ணாலும் பெருமைக்காக சொல்லலை. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். முடிவு நாங்கள் தான் எடுப்போம். யாரும் எங்களை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவங்களோட நான் வேலை பார்த்ததே கிடையாது. அப்படி இடத்துக்குள்ளே நம்ம இருக்கவும் கூடாது. முதல் படத்தில் எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கிட்டேன். மம்முட்டி சார் சொன்னார்னா ஒரு மாஸ்டர், அவர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் நல்ல சஜஷனை கேட்கலாம். ஆனால் அந்த ஆளுமை, அந்த தகுதி அது இல்லாமல் யாரும் போய் நிற்கவே கூடாது. நீங்கள் கதை பேசிட்டீங்க, முழுக்க முழுக்க அது என்ன நடக்குங்கிறது மொத்தமும் உங்கள் கண்ட்ரோலில் வந்தது பிறகுதான் நீங்கள் ஷூட்டிங் போக போகிறீங்கன்னு சொன்னால், உங்களோட யார் வந்து அது மாதிரியான அப்படி ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த படம் ஒன்றும் இல்லாமல் தான் ஆகும் நிஜமாவே. அதனால் என்னென்னா, அது விட்டே கொடுக்கக்கூடாது. நான் தான் கேப்டன் ஆஃப் ஷிப், அந்த திமுருன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு மனசோடு நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, அதுக்கு தான் நீங்கள் செய்யணுமே ஒழிய அவங்ககிட்ட சஜஷன் கேட்கலாம். சார் ராஜகிரண் சார் நான் ரொம்ப மதிப்பேன். ராஜகிரண் சார்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்டர்வியூவில், நான் சண்டைக்கோழி பண்ணும்போது ஒரு சீன் எடுக்கும்போது, ஒரு சாங் எடுக்கும்போது சடனாக ஒருத்தர் என்னை கூப்பிட்டார். அவர்லாம் நாலேஜ் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மேடம். அவங்க சொல்லும்போதே அது எந்த லெவலில் இருக்குது அந்த சஜஷனு, நம்ம பக்கத்துலேயாவது வருதா, நெருங்குதா, நம்ம ஷாக் ஆகிற அளவுக்கு சொல்கிறாங்களா, சே சுடிக்க நிறுத்திடுவாங்களே ஒரு நிமிஷம், நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேனேன்னு தோன்ற அளவுக்கு ஒரு சிலர் சொல்லிடுவாங்க. அதிகம் சார் நான் மதிப்பேன். அவ்வளவு கரெக்டாக சொல்லுவார். இந்த சாங்கில் குறுக்க முறுக்க நடந்து போகும்போது ஒரு டப்புன்னு கூப்பிட்டாரு. இந்த தாவணி பட தீபாவளி சாங் அப்போ, தம்பி என் கேரக்டரை நீங்கள் அப்படி பில்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் நடக்க வைக்காதீங்க, அந்த மரியாதை போயிடும். டக்குன்னு எனக்கு அடிச்சது. விட்ட டான்ஸ் ஆட வச்சுருப்பாங்க மாஸ்டர், விட்டுடு அப்படி சாங்கு ஸ்டெப்பு போட விட்டுருப்பாங்க. அந்த மரியாதைங்கிறது அந்த கேரக்டர் மேலே இருக்கிறது தான் உணர்ந்துருக்காரு, நானே மறந்துட்டேங்கிறப்போ எனக்கு நினைவூட்டுறப்போ எனக்கு அடிக்குது. அது மாதிரி இண்டோல் பிளாக் அப்போ ஒரு சின்ன வசனம் தான் கம்மியாக வச்சுருந்தேன், எட்டி மிதிச்சுட்டு ஒரு வார்த்தை பேசணும். கூப்பிட்டாரு, தம்பி 10 சீனுக்கு முன்னாடி என்னை பற்றி பேச ஆரம்பிச்சிங்க, இந்த இடம் அப்படி வந்து நிற்கிது, 2-3 வார்த்தை அதிகமாக பேச நிற்கும் தம்பி, எழுத முடியுமான்னு கேட்டார். கரெக்டரா, நம்மளுக்கு தோணும், அவர் சொல்கிறது நம்மளுக்கு அடிக்கணும். ஒரு கேமராமேனும் சும்மா வந்து ஒரு வார்த்தைக்காக, சார் ஒரு கேமராமேனாக இருந்தால் சரி தான், நம்ம எப்போ தெரியுமா மரியாதை வரும், ஒரு ஷாட்டு வச்சு செஞ்சு எடுக்க போகிறதுக்கு முன்னாடி சார் ஒரு நிமிஷம் சார் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் போல தோணுது சார், என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரில, இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும் சார், கரெக்ட் லிங்கு நான் நினச்சேன். ஒரே நேரத்தில் ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேய் அந்த பின்னாடி நிற்கிறத வண்டி தூக்க சொல்ல டிஸ்டர்ப் பண்ணது நானும் சொல்லுவேன், அவரும் சொல்லுவார். அந்த சிங்க்கு தெரிஞ்சிடும். நீரோக்ஷா கேமராமேன் என் கூட ஒர்க் பண்ணுறதுல மிக முக்கியமான கேமராமேன் நினைக்கிற ஆள். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துட்டு இருக்கப்போ ஒரு சருகு பறந்தா நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் சண்டைக்கோழியில். ரொம்ப வேல்யூபிளான சஜஷன் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ரொம்ப சம்பந்தமே இல்லாமல் பொருத்தமே இல்லாமல் டைரக்டர்கிட்ட சொல்லுங்க இந்த விஷயம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி கெட்டப்பில் வரலாமா, இந்த மாதிரி கொஞ்சம் பேசலாமாம்பாங்க. அப்போல்லாம் கோவம் வந்துடும். வர சொல்லு, என்ன சொல்கிறோமா பேச சொல்லுங்க மாதிரி ஆகிடும். அப்புறம் எங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட எல்லார்ட்டையும் நிறைய பேசுவாங்க. என் பக்கத்தில் வந்த உடனே நான் சொல்லுவோம் இல்லையா, அப்போ கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. முக்கியமான டைரக்டர் எஸ்பி முத்துராமன், அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஒன்று கன்வின்ஸ் ஆகு, இல்லை என்னை கன்வின்ஸ் பண்ணு, இது 2 தானே. நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணு, இல்லை நான் சொல்கிறத கன்வின்ஸ் ஆகும். இப்படி தான். அது எவ்வளோ பெரிய டெக்னீஷியோட நம்ம வேலை பார்த்தாலும் அதை தான் நான் வந்து மிக முக்கியமான டைரக்டர் செட்டில் நான் பார்க்குறேன். அப்படியோ அந்த ஆளுமை இல்லாத யாரும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அந்த படம் நல்லாவும் வராது. நிறைய பேர் வந்து சொல்லலாம், ஆனால் முடிவு நம்ம தான் எடுக்கணும். இல்லை நம்ம பக்கத்தில் அந்த கோஆர்டினேட்டருக்கு, நம்ம டைலாக் ரைட்டருக்கு, நம்ம கூடவே பயணிச்ச அவங்களுக்கு தெரியும் என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்களே, கேட்கலாமா வேணாமா. அது இன்னைக்கு அந்த படைப்பாளர்களுக்கு அந்த சுயமரியாதை கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா லிங்குசாமி சார்? அந்த அப்படி உள்ள படைப்பாளிகளால தான் நல்ல படம் எடுக்க முடியும். அப்படி போனாங்க, அப்படி போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம லிஸ்ட்லேயே வச்சுக்க தேவையில்லை, அது கெட்டு தான் போகும். எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போ சமீப காலங்களில் ஒரே மேடையில் பல இயக்குனர்கள் உட்கார்ந்துட்டு பேசுகிற அந்த காட்சி பார்க்க முடியுது. அது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஒருத்தர் நல்லா பேசிக்கிறீங்க. என்னெல்லாம் பேசுவீங்க நீங்க? அதாவது உங்களுடைய டீம் பேசுறது வேற. இப்போ நீங்க வெற்றிமாறன் சார், மிஷ்கின் சார், இவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா. என்ன பேசுவீங்க? சினிமா தான்.
நான் வெற்றியிட சமீபத்தோட கேட்பேன். வெற்றிமாறன் மேலே பெரிய மரியாதை எனக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சமீபத்தில் வெற்றிமாறன் பற்றி ஒன்று சொல்லணும். நான் இந்த மாதிரி வெற்றி மாதிரி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தேன்னா நான் கூப்பிட்டு ஒருத்தருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன்னா எனக்கு தெரியல. வெற்றி ஒரு தடவை கூப்பிட்டார். நான் வாரியன் டயத்தில் ஒரு மேடையில் எமோஷனாகி பேசுனதை பார்த்துட்டு கூப்பிட்டு சொன்னார், லிங்கு, நான் ஒரு படம் உங்களுக்கு எடுத்து கொடுத்தா உங்களுடைய பிரச்சனை தீரும்னா நான் எதுவுமே பேசாமல் உங்களுக்கு படம் பண்ண தயாராக இருக்கேன்னு சொன்னார். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருடைய பொல்லாதவன் ஆகட்டும், அவருடைய ஆடுகளமாகட்டும், அவருடைய எல்லா படங்களும் வட சென்னையிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு அதிகமாக பார்த்த ஆள் யாருன்னா நான் தான் விடுதலையை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கூட்டு என்கிட்ட காட்டுவார். வெற்றி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றிகிட்ட கேட்பேன், வெற்றி நம்ம தான் படம் எடுக்கிறோம், நம்மளும் கிரியேட்டர், நம்ம டைரக்டர் இருந்தாலுமே வெற்றியை பார்க்கும்போது ஏதோ ஸ்பெஷலாக இருக்கே, இது எங்கேருந்து வருது, எப்படி வெற்றி எழுதுவீங்களா, சொல்லுவீங்களா, அதுக்குள்ளேயே இருப்பீங்களா? லிங்கு, எனக்கும் எல்லா வீக்னஸ் இருக்குது. எனக்கு அரட்டடிக்க பிடிக்கும், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க பிடிக்கும், எனக்கும் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி தான் இந்த வேலை செய்கிறோம். என்ன புதுசாக நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் பண்ண ஆளு தானேன்னு சொல்லுவார். ஆனால் கேட்கணும்னு தோணும் எனக்கு. அது மாதிரி இந்த டைரக்டர்ஸு மத்தியில் இருக்கிற நட்பு இருக்குல்ல. நாங்கள் சமீபத்தில் இந்த கோவிட் டயத்தில் நானும் சங்கர் தான் ஒரு விஷயம் சொன்னார், லிங்கு நம்மளாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பிக்கலான்னு. ரெய்னான்னு ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இருக்கிறவங்களாம் கேட்டிங்கன்னா அருந்துருவீங்க. மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், மிஸ்கின், கார்த்தி சுப்பராஜ், லோகேஷ் கனகராஜ், யாரெல்லாம் இங்கே முக்கியமானவங்களாம் நினைக்கிறாங்களோ எல்லாருமே உள்ளே வந்தாச்சு. பாலசக்தி வேறு, பாலன், இப்படி 12 பேர். கௌதம் வாஸ்தேவனன். ஜூம் மீட்டிங்கில் அடிக்கடி மீட் பண்ணுவோம். நாங்கள் ஓடிடி தொடங்குறதா இருந்தோம். எல்லாரும் இதுக்குள்ளே படம் பண்ணுறதா இருந்தோம். இதை எடுத்து செய்கிறதுக்கான மிக சரியான ஒரு ஆள் வண்டி உள்ளே வந்திருந்தா நாங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் லான்ச் பண்ணுறதுக்காக ஷூட்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அது வந்து சரியாக ஒரு வரும். அது கூடிய சீக்கிரம். அப்படி தான் மணி சாரோட எல்லாம் நட்பு. இப்போ நாங்கள் மணி சார்லாம் இவ்வளோ தான் பேசுவார், இவ்வளோ தான் அளவாக தான் இருப்பாருங்கிறதுலாம் இருக்குல்ல. எங்களோட பேசும்போது நாங்கள் எப்படி சார் அந்த சீன் எடுத்தீங்க, அந்த சாங் எப்படி மணி சார் வீட்டில் ஒரு பர்த்டேக்கு கார்த்தி சிங்கர் லைவ் ஒரு சாங் வச்சு ஒரு பார்ட்டி போச்சு. அந்த எங்கேயோ மஞ்சம் கொண்ட தென்றலுக்கு அந்த சாங் எங்கேயோ உட்காந்து கேட்டுருக்கலாம். அது மணி சார் வீட்லேயே உட்காந்து கேட்குறதுக்குலாம் அவருக்கு முன்னாடி என்ன எப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு தெரியுமா? அந்த அப்படியே சங்கர் சார், வெற்றிமாறன் சார், சார் ஒரு நிமிஷம், இந்த சாங் எப்படி சார், ஆல்டர்னேட்டிவ் டியூன் ஏதாவது கேட்டிங்களா ராஜா சார்ன்னு கேள்வி கேட்குற. அப்படி வெற்றி, ராஜா சார் கொடுத்தா போதுன்னு இருக்கிற காலகட்டம், ஆல்டர்னேட்டிவ் எங்கே கேட்க சொல்றீங்க பாரு. இப்படி ஒவ்வொருத்தங்க அனுபவங்கள் இருக்குல்ல. நாயகன்ல எடிட்டில் நடந்தது, நாயகன் அவருடைய முக்கியமான அக்னி நட்சத்திரம் பற்றி, இதயத்தை திட்டாதை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேச முடியுது சங்கர் சார்கிட்ட. அதே மாதிரி சங்கர் சார் கௌதம் மேன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவர் கேட்பாரு, எப்படிங்க கூலா போயிட்டு ரகுமான் சார்கிட்ட ஒரே டியூன் ஃபர்ஸ்ட் டியூனே ஓகே பண்ணிடுவீங்களாமேன்னு கேட்பாரு. அது என்னன்னு தெரியல சார், எனக்கு அது மாதிரி அமைஞ்சிரும் சார் அவர் சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆளுமைகள் ஒவ்வொருத்தனும். ஒரு பக்கம் பார்த்தா மிஸ்கின், எவ்வளோ பெரிய முருகதாஸெல்லாம் வந்து மணி சாரை சங்க சாரை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி பேசுவான். அப்படி உண்மையிலே அவன் பயங்கர மரியாதை வச்சிருப்பான் அவங்க மேலையெல்லாம். அவனே அவ்வளோ பெரிய ஆளு. அவங்களோட சாருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் மணி சார் அசிஸ்டன்ட் வந்து முருகதாஸ் சார் ஒரு ஸ்டில் எடுத்துக்கணும், அவர் பதறுவான். ஆனால் இவன் மணி சாரை பார்த்தா இவன் பதறுவான். நல்ல ஒரு ட்ரிப் அது. இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் மேடையில் பேசுறது வந்து சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. இதை குறித்து அவரை அழைத்து நீங்க பேசுனீங்களா? அதாவது இன்றைய இளைய இயக்குனர்கள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? எந்த ஹீரோ வந்தாலும் வெற்றிமாறன் கூப்பிட்டா ராம் சரணோ ஒரு அல்லு அர்ஜுனோ அதே மாதிரி வந்து நம்ம என்டிஆரோ வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.